சரி, ஓகே, அப்படி இருந்தாலும் கூட இப்ப பல லட்சக்கணக்கான முஸ்லிம்களுடைய ஒரு வழக்குகள் அப்படின்னு இருந்தா அது இன்னும் விசாரணை அடிப்படையிலேயே இருக்கு, தேங்கி இருக்கிறது. ஸோ பல ஊடகங்கள் வரக்கூடிய விசாரணைக்கே வராமன்னு சொல்லுங்க, விசாரணைக்கே வராம இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த நிலையை எப்படி பார்க்குறீங்க? தப்பு தான், ரொம்ப தப்பு. ரொம்ப தப்பு. அதோட நிறுத்திட்டீங்க. இது அடுத்த கட்டமாக இது எப்படி கொண்டு போறது? அது விசாரணையை நடத்தணும். ஏன் அவங்களுக்கு மட்டும் இந்த அது எப்பொழுது அப்படி நிறுத்தம் இருக்குமா? நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய படங்கள் பார்த்தீங்கன்னா கதாநாயகன் ஒருத்தர் இருப்பான், அந்த கதாநாயகனுக்கு உறுதுணையாக ஒரு இஸ்லாமிய நண்பன் இருப்பான், கதாநாயகி இருப்பா, அவளோட ஒரு இஸ்லாமிய தோழி இருப்பா. இது இல்லாமல் படமே இருக்காது. நீங்கள் எந்த படம் வேணாலும் 1990க்கு முன்னாடி இந்த படம் எடுத்து பார்த்துக்குங்க, அது கண்டிப்பாக இருக்கும். இருக்குமா? ஆனால் இப்போ வர்ற எந்த படத்துலையும் இருக்காது. தீவிரவாதியாக காட்டுறத தவிர, குண்டு வைக்கிறத தவிர வேறு எதுக்கும் இஸ்லாமிய தோழர்களை நமக்கு கதாபாத்திரமாக பயன்படுத்துவதே இல்லை, இல்லையா? அதன் அடிப்படையில் தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு. ஆமாம், நம்ம திட்டமிட்டு தானே அதை பரப்புகிறோம், இல்லையா? சரி, நிச்சயமா